அண்மை செய்தியை பார்க்கிறோம். கீழடி ஆய்வு குறித்த சான்றுகள் உலக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலா, நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம், கீழடியில் கிடைக்கப்பெற்ற எலும்புக்கூடுகளை வைத்து எவ்வாறு அங்கே தமிழர்கள் அவர்களுடைய முக வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதாக தரவுகள் வெளியிடப்பட்டிருந்தன. இப்போ அதையெல்லாம் குறிப்பிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவிட்டிருக்கிறார். தனது பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்? திலகவதி, கீழடியில் கிடைத்த மனித ஓடுகளை ஆய்வு செய்து அறிவியல் வழியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை வடிவமைத்திருக்கிறது இங்கிலாந்தின் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம். கீழடியில் கொந்தகைக்கு அருகே குறிப்பாக ஒரு பிண குழியில் இருந்து 2 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. அதில் இருந்து அந்த எலும்புக்கூடுகளுடைய பகுப்பாய்வு இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் நாகரிகத்தின் சிறந்தவர்களாக வாழ்ந்தனர் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபிக்கப்பட்டு வருவது மட்டற்ற மகிழ்ச்சியை தருவதாக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இதற்கு பின்பாவது ஒன்றிய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்பதே 8 கோடி தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் மனங்களில் எழும் ஒரே கேள்வியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழுவினர் 3 கட்ட அகழாய்வு மேற்கொண்ட நிலையில் அந்த ஆய்வு அறிக்கை 892 பக்க ஆய்வறிக்கையை மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியிருக்கிறது. இந்நிலையில் தொல்லியல் சம்பந்தமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தொடர்ச்சியாக கீழடியில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களுடைய முக வடிவமைப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு பார்க்கப்படுகிறது. 2500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களுடைய டிஎன்ஏ மற்றும் அவர்களுடைய முக வடிவமைப்பு ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அறிவியல் பூர்வமாக 80% கலை வடிவத்தில் 20% இணைக்கப்பட்டு இந்த ஒரு முடிவு வெளியாகி இருப்பது தற்போது மிகப்பெரிய அளவில் கீழடி மீதான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத்தான் மாநில தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். திலகவதி, இங்கிலாந்தினுடைய லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் இதனை வடிவமைத்திருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகம் என்பதனையும் அது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய தரவுகளாகவே நம்ம இதனை பார்க்கலாம். இதன் அடிப்படையில் முன்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதற்கு இன்னும் வேற என்னென்ன அறிவியல் பூர்வமான சான்றுகள் வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருந்தது. ஏன்னா 2500 ஆண்டுகள் அப்படின்னு இப்போ இங்கிலாந்து பல்கலைக்கழகம் கூறியிருக்கிறது. முன்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தது? அந்த காலம் அப்படின்ற காரணியில நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன என்பதாக சொல்லியிருந்தார்கள். வேற என்னென்ன அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்களா? மற்றும் 2016ஆம் ஆண்டு மேற்கொண்ட அந்த தொல்லியல் ஆய்வுகளினுடைய அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில அதில் 2 விதமான கேள்வியை மத்திய அரசு எழுப்பியிருந்தது. ஒன்று, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற காலம் தொடர்பான கேள்விகள் மற்றும் மொழி தொடர்பான எழுத்து வடிவமைப்பு தொடர்பான கேள்விகள். இது இரண்டுமே சரியான முறையில் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக 173 சென்டிமீட்டர் ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் உள்ளிட்டவை உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்த நிலையில தற்போது வெளியாகி இருக்கின்ற அந்த மனித முகம் கொண்ட அந்த 3D வடிவமைப்பை பார்க்கும் போது இது கொந்தகை பகுதியில் வாழ்ந்த ஆண்கள் 5.7 அடி உயரம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம், பெண்கள் 5.2 அடி கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதுல ஒரு முக்கியமான அறிவியல் சான்றும் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. டிஎன்ஏ பகுப்பாய்வு மூலம் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதையும் கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஏற்கனவே மத்திய அரசு கீழடியினுடைய பகுப்பாய்வு தொல்லியல் தொடர்பாக எழுப்பியிருந்த கேள்விக்கான பதிலை தற்போது இங்கிலாந்தினுடைய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள இந்த முக வடிவமைப்பு தொடர்பான ஆய்வில் உத்தேசபூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ரொம்ப ஆச்சரியமாக அந்த திரையில நம்ம பார்க்க முடியும். 2500 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்களுடைய முகம் எவ்வாறு இருந்தது என்பது கணினி மூலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று மொசபத்தோனியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் உள்ளிட்ட இடங்களிலையும் மண்டை ஓட்டில் இருந்து முக வடிவமைப்பு குறித்தான ஆய்வுகள் ஒரு முக்கிய சான்றாக பார்க்கப்படும் நிலையில தற்போது கீழடி மிக பழமையான தொன்மையான நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையாக இந்த ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது. திலகவதி, கீழடி விவகாரம் ஒரு முக்கியமான புள்ளியை, முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறதாகவே நம்ம பார்க்கலாம். பாலவெற்றிவேல், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.